இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா நைஃப் சூக் போக போகிறோம். டேராவில் இருக்கிற நைஃப் சூக்குக்கு. வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா நைஃப் சூக் போக போகிறோம். டேராவில் இருக்கிற நைஃப் சூக்குக்கு போகும்போது என் ஹஸ்பண்டை ட்ராப் பண்ண சொல்லிடுவேன். வரும்போது நாங்கள் வந்து மெட்ரோவில் வரலான்னு இருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டு பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஹாய் சொல்லுங்கள். ஹாய். சரியா? பிகாஸ் ஏன்னா அங்கே போனால் அந்த பில்டிங் கீழே பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. ஆனால் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ சமயம்னா என்ன நடக்குது? 10 something. ஆனால் 10 something அங்கே போனால் எப்படி சாலிடாக 3 to 4 மணி நேரம் ஆயிடுது. அதனால வந்து என்ன பண்ணுறேன், அப்படி ஏற்றி போகணும்ல பார்க்கிங் போகிறதுக்கு. அப்படிலாம் இல்லை, பேஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நீ நான் பேச வேணாமா? நாங்கள் பேசுகிறோம். சரி 2 பேரும் சண்டை விடாதீங்க. அதனால வந்து பெஸ்ட் என்னன்னா யாராவது ட்ராப் பண்ண சொல்லிட்டு நீங்கள் மெட்ரோவில் போயிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெளியே கூட பார்க்கிங் பண்ணலாம். அன்றைக்கி இங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ போகிறப்ப ட்ராப் பண்ணிவிட்டு வரும்போது நான் வந்து மெட்ரோவில் நானும் என் ஃப்ரெண்டு வரலான்னு இருக்கோம். ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நைஃப் சூக் போயிட்டு அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு அங்கே எல்லாமே கிடைக்கும், சீப்பாகவும் இருக்கும், பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். குட்டி குட்டியாக போடுற கம்மல்லேருந்து செயின்லேருந்து அபாயாஸ்லேருந்து அங்கே இல்லாதது எதுவுமே இல்லை. அங்கே எல்லாமே இருக்கும், சூப்பராக கிடைக்கும், சீப்பாகவும் இருக்கும். உங்களுக்கு நிறையா பேர் துபாயில் இருக்க நிறையா பேர் அங்கே தான் அபாயா வாங்கிட்டு போவாங்க. நிறையா பேருக்கு தெரியும். ஆல்ரெடி இந்த என்னோட சேனலில் நைஃப் சூக்கோட வீடியோ போட்டிருக்கேன். சரி, இந்த டைம் வந்து நான் ஊருக்காக வாங்க போகிறேன். நான் என் ஃப்ரெண்டு வாங்கணுன்னாங்க. சரி, நாங்கள் போயிட்டு அவங்க வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்லோட் பண்ணுறேன். ஓகேயா, போலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். ரிலேஷன்ஸ் எப்படி இருக்காங்க? ரிலேஷன்ஸ் இந்த உன்னுடைய டெடிகேஷனை படிப்பில் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கேன், இன்னைக்கு ஒரு டாக்டர் பிள்ளையா இருப்பியம்மான்னு ஆக முடியாதனால யூடியூபர் ஆகிட்டேன். அப்படியா? ஆமா, எல்லாருமே டாக்டர், எல்லாரும் இன்ஜினியர். ஆனா அப்ப நான் யார் தான் யூடியூப் ஆகி இன்ஃபர்மேஷன் ஒரு பல்லு டாக்டர் இருந்தா பல்லனா சரி பண்ணி விட்டுருப்பீங்க. உங்களுக்கு இவருக்கு பல்லு பிரச்சனைனா பல்லு டாக்டரா சொன்னீங்க? மூடி கொட்டுதுனா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி பல்லு டாக்டரா இருந்தா உண்மையில இன்சல்ட் பண்ணிட்டீங்க. பின்னாடி உட்கார்ந்து ஏசியை கூட்டுங்க பின்னாடி. ஏசவனா பல்லு டாக்டரான இவரே சொன்னா கல்யாணம் பண்ணிக்க போறேன். அட பாவிகள், நானே படிக்காதனால உங்களுக்கு கல்யாணம் பண்ணேன். உன்னைய வச்சு சமாளிக்க முடியல. உங்க ஃப்ரெண்ட் வேற செஞ்சுட்டாங்களா, நம்மள வச்சு செய்வீங்கன்னு தெரியும். அமைதியா போறதே பெட்டர். சரியா? சரி, இல்ல சமயம் நான் பல் டாக்டராக அந்த பல்ல சரி பண்ற மட்டும் பல்லு சரியாகாது. சரியா? நான் ஃபர்ஸ்ட் டாக்டர் படிக்கிறேன். இதோட போய் நீட் எழுதுறேன் நான். சரி, யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. பொறுத்தவரைக்கும் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொன்னா இந்த நைஃப் சூக்கையும் சொல்லலாம். முன்னாடி இந்த நைஃப் சூக் வந்து ஃபயர் ஆயிடுச்சு. யாரெல்லாம் பழைய நைஃப் சூக் வந்திருக்கீங்கன்றதை எங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. மேபி நம்ம வந்திருக்க மாட்டோம், நம்மளோட அம்மா எல்லாம் இங்க வந்திருப்பாங்க கண்டிப்பா. நைஃப் சூக்கை பொறுத்தவரைக்கும் நிறைய கடைகள் இருக்குங்க. அபாயா கடை, ட்ரெஸ் கடை, ஜீன்ஸ், இன்னஸ், இப்படி எல்லாமே சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ கடைகள் இருக்கு. ஆனா இது எதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. முன்னாடிலாம் நைஃப் சூக் போனா பார்கெயின் பண்ணி நிறைய வாங்கிட்டு வரலாம், பிரைஸ் கம்மியா இருக்கும்னு நினைப்பீங்க இல்லையா? இப்போ அப்படிலாம் இல்லைங்க. எல்லா இடத்துலயும் அதே மாதிரி பிரைஸ் தான். பார்கெயின் பண்றதுக்கு இப்போ வேலையே இல்லை. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பிரைஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. பார்கெயின் பண்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா 2-3 கடைகள் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அங்க போய் நீங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்க 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 உள்ள வாங்க. இது இங்கே தான் நாங்கள் வந்து எல்லா வருஷமும் வந்து காமிக்கிறோம். கடை பேரை நான் காமிக்கிறேன் பின்னாடி. இங்கே எல்லாமே இருக்கும். இவங்கள்ட்ட செட்டில் இருந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரிங்ஸில் இருந்து பிரேஸ்லைட்ஸு எல்லாமே வச்சுருப்பாங்க இவங்க. இதை பார்க்குறப்ப சொக்க வைக்கும் ஜுவல்லரி அப்படின்ற அந்த ஆடு தான் எனக்கு ஞாபகம் வரும். ஆனால் என்னென்னா விலை கம்மி பண்ணி தரமாட்டாங்க, ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி தோடெல்லாம் கிட்ஸுக்கு வாங்குறீங்க அப்படின்னா 2 பேர் 15 grams. ஓகே, இது எல்லாமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை. இங்கே பாருங்க 280 போட்டிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி கேளுங்க. ஓகேயா? எல்லா இடத்துலையும் இதே ப்ரைஸ் தான். இந்தியாவிலுமே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதே ப்ரைஸாக தான் இருக்கும். நிறையா ரிங்ஸ் கலெக்ஷன் நிறையா வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்கெயின் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இவங்ககிட்ட. நான் கடையை வந்து நேம் காமிக்கிறேன். லாஸ்ட் டைம் நிறைய பேர் வந்திருந்தீங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரி கடையில் நான் வர்றப்ப. ஸோ இதுதான் நான் எப்போவுமே வாங்க. இது ஒரே கடையில் தான் வருவேன். இந்த கடையில் மட்டும் தான் வாங்குவேன். சம்டைம்ஸ் டைம் எடுத்து தராட்டினாலும் கெஞ்சி கெதறி கிட்ட மட்டும் தான் வாங்கிட்டு போகிறது. ட்ரை பண்ணி பாருங்கள். நைஃப் சூக் வந்தீங்கன்னா அந்த கடைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா?
இருக்க பேங்கிள்ஸ்லாம் பாருங்களேன், அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும். சரிதா? சரி சரி, ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா பேங்கிள்ஸும் இருக்குது, அப்படியே அழகாக கோல்டு மாதிரியே இருக்கும். இதுதான் நாம் காமிச்ச கடை. சரியா? சரி, இந்த எலிவேட்டர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த எலிவேட்டர்லேருந்து இப்படி வந்தீங்க அப்படின்னா இந்த கடை வந்து இங்கே இருக்குது. ஓகே, இந்த ஃபேன் வெக்கேஷன் போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக, பயங்கர ஸ்பீடாக இருக்குது. இது எவ்வளோ? இந்த இது 30, இது 60. அது ஏன் அப்படி? இது குட்டியாக இருக்கிறனால ஸ்பீடுக்காகவா? அப்போ இது டூப்ளிகேட்டா? இது வந்து இதோட ஸ்பீடு வந்து நல்ல ஸ்பீடாக இருக்குது. இது வந்து ஒவ்வொரு ஸ்பீடாக நீங்கள் கூட்டணும். அது வந்து அப்படி இல்லை, அது வந்து நல்ல ஸ்பீடு, அது வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு சவுண்டே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். 1, 25, 50, 75, 100 பயங்கர ஸ்பீடு உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே தான் ஃபோன் கவர் வாங்கியிருந்தேன். ஃபோன் கவர் எவ்வளோ சொன்னீங்க? எனக்கு 20 தானே. எனக்கு 20 தானே கொடுத்தீங்க. 20க்கு இங்கே வரவங்களாம் வாங்கிக்கோங்க. ஓகேயா? இல்லை ஃபோன் கவர் பயந்துட்டாரு. ஸோ நான் 20 தானே வாங்கினேன். ஓகேயா? கடையில் வேறு என்னென்ன இருக்குது ஸ்பெஷலாக? எல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கா? ஓகே, டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பீங்களா? ஹெட்ஃபோன்ஸு, கவர்ஸு. சரி, நான் இந்த கடை காமிச்சேன் இல்லையா, இந்த கடைக்கு அப்படியே நெக்ஸ்ட் கடை தான் இது. ஓகேயா? ட்ரை பண்ணி பாருங்க. வரது பிரச்சனை, டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பீங்களா? எனக்கு கொடுத்த அதே ருபீஸ் தான் அவங்களுக்கு கொடுக்கணும் வர்றவங்களுக்கும். சரியா? அப்புறம் வந்து மேலே கிளாஸ் ப்ரொடக்டர் போட்டேன், 10 கிராம்ஸ் போட்டேன். ஓகேயா? ஓ, இதான் மினி ஃபோனா? அதை காமிங்கப்பா. அந்த வின் ஏதோ சம்திங் அது பேஜில் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதை வா, ஆப்பிள்காரன் பார்த்தா செத்துற மாட்டானா? துபாய் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்களே. ஒரு சிம் கார்டு மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியா? வாட்ஸ்அப் யூடியூப்மா? அப்பா எவ்வளோ இது? 150 கிராம்ஸா? செம்ம அழகா க்யூட்டாக இருக்குப்பா. ஒர்க் ஆகுமா? சீரியஸ்லி நல்லா ஒர்க் ஆகுமா? இங்கே பாருங்களேன். ஸோப்பா வாட்ஸ்அப்பு, கேமரா. அந்த காலத்து ஃபோன் மாதிரி இருக்கு. ப்ளூடூத். சி, கேமராக்கு உண்மையாக அழகாக இருக்குப்பா. அதாவது துபாய் 2 சிம் வச்சுட்டு ஒரு சிம் வச்சு மெயின்டைன் பண்ணணும்ல, அதுக்கு வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இது லாஸ்ட் பீஸுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? இது எத்தனை பீஸா? ஒரு பீஸ் வாங்கினா எவ்வளோ கொடுப்பீங்க லாஸ்ட்டாக? 150. அதுதான் ஃபர்ஸ்ட் 140 லாஸ்ட்டாக தருவீங்களா? ஓ, சி, இதான் அந்த மொபைல். ஓகே, சி, ஷாப் நம்பர் 79. நூர் வர்தா ட்ரேடிங், நூரல் வர்தா ட்ரேடிங். ஓகே brother, how much brother? You tell brother, how much brother? Okay, 120. No brother, 100. No problem. I take 3 abaya brother. Okay, 3 no problem. Also 115. No, 100. Okay, 100. No, 100. 100. Okay, bye. Kalas, finish. Your brother's shop, na? You're telling, na? You only call this. Sorry to say, he No, was joking at us. Next shop, no video, no photo. But how I can tell? How I can give for We are giving gift to India. India? Yeah. How I can 100? Okay. Okay, see, எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து இந்த கடைக்கு வந்துருங்க. சரியா? உண்மை, he is very good man. Okay, 100 dirhams வர கொடுக்குறாரு. ஓகேயா? ரொம்ப அழகா இருக்குப்பா இந்த பிங்க் கலர்லாம். நீங்கள் ஊருக்குலாம் போகிறீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்போ ஜுகுன்னு போகணும்னு நினச்சிங்கன்னா நல்லா பயா. இது this how much by this one? தமிழில் வருது, இங்கிலீஷில் வருது, வாய் வேறு குளருது. For you same price. All baya 100. For you this price can but I am selling one piece, two piece, 130, 150. ஒரு பீஸ் வந்து 2 பீஸ்லாம் வேணா 120, 130 தான் கொடுப்பாராம். ஆனால் நமக்காக, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக 100 முடிஞ்சா நீ வாய் உள்ள பொழைச்சிக்கன்னு சொல்லுவேன். இன்னும் முடிஞ்சா டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, this one color I have, look, this color. இந்த கலர் ரொம்ப அழகா இருக்கு. என்ன சமைனா? ஐயோ, எனக்கு மாட்ட தெரியாதே. This black color, sister, look.
ஆ ரொம்ப அழகா இருக்குல்ல. ஃபுல் அபாயாவே இருக்கு சமினா. ஃபுல் அபாயாவே இருக்குது. இது கஃப்தான் மாடலு சரியா. ரொம்ப அழகா இருக்கு சமி. ஒயிட் கலர் அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? இதை போட்டிங்கன்னா நைட்டில் போயிடாதீங்க எங்கேயும், பகல் டைமில் போயிட்டு வாங்க சரியா. சாதிக்கே அப்போ போட்டுக்கோங்க ஓகே. நீங்கள் உங்கள் கல்யாணம் சரி இல்லை யார் கல்யாணம் போட்ட போனால் அழகாக இருக்கும். ஐயோ உங்கள்கிட்ட பைக் இல்லையே சமீனா சொல்கிறாங்க கூப்பிடாத கல்யாணத்துக்கு போகாதீங்க, கூப்பிட்ட கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்கன்றாங்க. பயங்கரமாக இருக்குப்பா. இவங்க ஊர் சைடில் இப்படி தான் ரொம்ப ஜுகுஜுன்னு போடுவாங்க போல சமீனா. இல்லை நாடு பேர் சொல்லவே பயமாக இருக்குது, தப்பாக பேசுகிறோன்னு நினச்சிக்க போகிறாங்க அவங்க. நம்ம ஊர் பக்கத்துக்காரங்க இருக்காங்கல்ல, இப்போ சண்டை கிட்டலாம் வந்துச்சு அந்த ஊருக்காரங்க தான். ஓ நீ அப்படி வரியா? இப்போ பார்க்க ஸ்ரீயா மாற்றிட்டாங்கல்ல அவங்க தான். நாங்கள் இங்கே அப்படிலாம் நினச்சிட பழக மாட்டோம்ப்பா. பாருங்க அவர் பிரதர் ஷாப்னு அழகாக சொல்கிறாரு. இவங்க தான் இங்கே எல்லாமே ட்ரேடிங் எல்லாமே இவங்க தான். இவங்க எல்லாமே இங்கே துபாய் எப்படி ரன் ஆயிரும் சொல்லுங்க என்ன சமினா. ஆதிக்குடி இவங்க தான் என்ன. பாய் பாய் தான் இவங்க தான். நம்ம இந்தியாவிலேருந்து எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரியல, பட் இவங்க தான் வந்து ஆதிக்குடி என்ன சமினா ரியலி சொல்லணும்னா. தேங்க்யூ பாய். பாய் 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 வாங்கிட்டு வரான். ஏதோ பிரச்சனை வந்தா பாய் அப்படின்ட்டு போயிடுறான். நைஸ். திஸ் இஸ் வெரி நைஸ். வாட் இஸ் த கிளாத் நேம் பாய்? This is organza. Organza-வா? ஓகே. Butterfly organza. பட்டர்ஃப்ளை ஆர்கன்ஸா. see ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் தான் வச்சுருக்காங்க. செம்ம அழகாக இருக்குது. பிளாக் கலர் க்ரீன் ரொம்ப அழகாக இருக்குது. see இது கோல்டு கலர் மாதிரி இருக்குது. அது இதெல்லாம் போட்டால் how much by this one? This is sister 150. I am selling for you 130. Okay. 150 130 கொடுக்குறாங்க. this is our brother shop. ஓகே. நான் பிரதர் ஷாப்போட கடை பேர் காமிக்கிறேன். this is the shop name. நூர் வர்தா ட்ரேடிங். ஓகேயா. மாடல் எவ்வளோ இது? 40 இது என்ன கிளாத் இது? சாட்டினா. ஓகே. வித் பெல்ட்டா? ஓகே ஓகே. காலர் இதில் காலர் வச்சு தான் இருக்குமா? சரி. இப்போ நான் காமிச்ச கஃப்தான் மாடல்லாம் வந்து இங்கே ஓகேயா. ஷாப் நம்பர் 233. ஓகே. ஏண்டா என்ன பூட்டி கிடந்த கடையில ஒரே பூவா தொங்குது, பாய்லர்லாம் பளபளன்னு இருக்கு, என்ன விஷயம்? புதுசா ஒருத்தன் கடை தந்திருக்கானே, நம்மள கேட்காமையா? உள்ளுக்காரன் கேட்டிருப்பானே, பாட்டி வெளியிருக்காரன். என்ன சொன்ன ஒரு 6 மாதம் வரல இந்த சைடு, இன்னும் புதுசாக ஒரு கடையை ஸ்டாலே ஓப்பன் பண்ணிட்டாங்க. 1 வருஷம் ஆச்சா? அதாவது துபாயில் இருக்கவங்க எல்லாம் குனஃபா ஷாக்கெட்னு சொல்லி அதை ஒரு பரப்பி விட்டு இப்போ துபாயில் இருக்கவங்க எங்களுக்குலாம் குனஃபா ஷாக்கெட்னாவே கொமட்டுற மாதிரி இருக்குப்பா. நிஜமா எவ்வளோ கம்பெனி, இதெல்லாம் எது நல்லாயிருக்கும் எது நல்லானே தெரியல. எல்லா கம்பெனிலையும் குனஃபா சாக்லேட் போட்டு வச்சுருக்காங்க. மற்ற இடத்துல ஜீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். இங்கே ஜீன்ஸு ஜெகின்ஸு எல்லாமே இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஜொலிக்குது பார்த்தீங்களா. மாஷா அல்லாஹ். நைவ் சூக்கை பொறுத்துக்கு இல்லாத ஒன்றுன்னே கிடையாது, எல்லாமே கிடைக்கும். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக எல்லாத்தையும் சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணி போகலாம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாமே சூப்பராக இருக்கும். மரியம் லோஷன்லாம் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வாங்கிட்டு போங்க. எவ்வளோ ஹேப்பனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே அந்த ட்ரெடிஷ்னல் வே அப்படியே மெயின்டைன் பண்ணி செம்ம சூப்பராக அழகாக வச்சுருப்பாங்க. செம்ம அழகாக இருக்கும். ஆனால் கடையை கண்டுபிடிச்சி பாகியம் பண்ணி இங்கே வாங்குறது தான் பெரிய டாஸ்கேவும். இதுக்குள்ளே எவ்வளோ அபாய கடை இருக்குன்னா கணக்கே இல்லை, அவ்வளோ இருக்கும். புகூர் போடுற டிசைன்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ டிசைன் வச்சுருக்காங்க பாருங்கள் புகூர் போடுறதுக்கு மட்டும். இல்லை துபாயில் ஒரு புது பில்டிங் கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த பில்டிங்கில் புகூர் போடுற டிசைன் வந்துடும். அதாவது நைவ் சூக்கில் மட்டும்தான் இந்த மாதிரியான லிப் பாம் லிப் கிளாஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் வித்தியாசத்தை அதெல்லாம் இதெல்லாம் போடலாமா செய்யலாமாலாம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இது மாதிரி யாருமே வச்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் ஊருக்குலாம் போனீங்கன்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஜிகுன்னு இங்கே பாருங்கள் எப்படி மேக்கப் பஃப் மேங்கோ மாதிரியேவும். அதில் க்ரீன் மேங்கோ, எல்லோ மேங்கோ, பழுத்த மேங்கோ, பழுக்காத மேங்கோ, இப்படி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு.
இந்தா இப்படி இந்த மாதிரி எல்லாம் க்யூட்டாக அழகாக வச்சுருப்பாங்க. சரி லிப்ஸ்டிக் அந்த ஷேடு லைனரோட ஷேடு இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகழகாக இருக்கும். ஆனால் என்னது இங்கே பாருங்கள் இது என்ன இது ஐ ஷேடோவா சாமினா? ஐ ஷேடோ பேலட்டு ஹேண்ட்பேக் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் க்யூட்டான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இங்கே பாருங்களேன் தோடெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சரி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். எல்லாமே க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். சரி இப்படி உள்ளே ஒன்று உடஞ்சிரு பார்த்தீங்களா? ஏதாவது திறந்து பார்த்து பக்குவமாக காசு கொடுக்குறீங்க பார்த்து வாங்கிட்டு போகணும். வெளியே அதை பார்த்து வாங்கிடக்கூடாது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒயிட் கலர் பொழந்துருச்சு. ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்து வாங்கிக்கணும். திஸ் இஸ் டெஸ்டராப்பா அதை கண்டுபிடிச்சார் நான் பேசுகிற வச்சு. இது வாஸ்லின் கடைக்காரங்க தெரியுமா? அல்ல இதெல்லாம் தெரியுதா? நம்ம அம்மாமார் கட்டின சாரீ அதில் வெளியே ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு உள்ளே ஃபுல்லாக கிளாத் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி டிசைனாக இருக்கும். இங்கே நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்களா? இங்கே பாருங்களேன் அது காமிங்க. வா ரொம்ப அழகாக இருக்குல்ல. நைஃப் சூக்குள்ளே எவ்வளோ கடைகள் இருக்கோ அதே மாதிரி இந்த பில்டிங்கை சுற்றி கீழே ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி புர்கா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கம்மியான விலையில் போட்டிருப்பாங்க. வெளியே இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த கன்றாவிட்டா நான் வரவே இல்லை காரில். பார்த்தீங்களா? ஒரு கார் எடுத்தால் தான் ஒரு கார் உள்ளே போடவே முடியும். மேலே தெரியுதா? பார்க்கிங் ஒன்று வந்து இப்போ அதுக்குள்ளே ஃபுல்லாக ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இதுக்குள்ளே தான் நீங்கள் பார்க்கிங் வெயிட் பண்ணி போடுறோம். வெயிட் பண்ணி போடுற பிரச்சனை இல்லை. இந்த பார்த்தீங்களா 1 மணி நேரத்துக்கு 5 ரூபா, 2 ஹவர்ஸ்க்கு 15 அப்படி கூடிக்கிட்டே இருக்கும். நானும் ஒரு டைம் 55 கிராம்ஸ் கொடுத்து பே பண்ணேன். யாவும் இருக்கா சாமினா? ஏன்னா அந்த டைம் நாங்கள் எல்லோரும் ஊருக்கு போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம் எல்லாருமே. அவ்வளோ அது என்னன்னா அந்த தேவையில்லாமல் காருக்கு பே பண்ணுறமேன்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இதில் என்ன இல்லை என்ன இல்லை சரியா செயினா கிடக்கும். இது அதெல்லாம் வரும். 3 கலர் 10 ரூபாய்க்கு வரும். குவாலிட்டி குட் குவாலிட்டி எல்லாமே குட் குவாலிட்டி தான். கொடுங்க இன்னொரு கலர் கொடுங்க. அந்த ப்ரௌன் கலர் ஒன்று கொடுங்க. கேப்பு 4 பீஸ் 15. அதான் கிட்டா 4 பீஸ் என்ன? ஆமாம். இந்த மாதிரி வெளியே போடுற ஷால் கடையில் நல்ல வேற பேசி வாங்கிக்கலாம். இதெல்லாம் ரோட்டு மேலே இருக்குது. எப்படி இருக்குன்னா இப்படி ரோடுக்கு முன்னாடி இந்த மாதிரி கடையெல்லாம் இருக்குல்ல அப்படி. இது எல்லாமே ஆர்கன்ஸாவா அந்த ஷிம்மர் கிளாத் மாதிரி இல்லை ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும். இதில் இவ்வளோ கலரில் கிளாத் இருக்கு ஷால் இருக்குது. எல்லாமே ஷால் கலர். எவ்வளோ இது ப்ரைஸு? 15. டிஸ்கவுண்ட் எல்லாம் இல்லையா? 15. டிஸ்கவுண்ட் இல்லையா? டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எது 15ஆ? ஐயோ இந்த மனுஷன் தரமாட்டாரு. இது வந்து அல்மனால் சென்டரா. இதுக்குள்ளே நான் இதுவரை வந்ததே இல்லைப்பா. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. இன்னொரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பயங்கர பெருசாக இருக்குது. நைஃப் சூக்கு வந்துட்டால் நாங்கள் இந்த கடையில் டீ குடிக்காமல் நாங்கள் போகவே மாட்டோம். அதாவது வெயிலில் இருக்கவங்களை பார்த்து நாங்கள் எடுப்போம். எப்படி தான் இந்த வெயிலில் உட்காந்து டீ குடிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கடையை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி இங்கே வந்து ஒரு டீயை குடிச்சு தான் போவோம். குடிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. டீனா என்ன டீயாவா வாழ போறீங்க நீங்க? நான் வாங்கி தரேன் பாப்பலாம். ஆமாம் இன்னைக்கு கொஞ்சம் காத்தடிக்குது. இவ்வளோ கூட்ட நெரிசல்லையும் இவ்வளோ சூடான வெக்கையிலையும் நாங்கள் சுட சுட சமோசா தயினி அப்புறம் டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது இனிமே தான் வரும். இதை பார்த்துட்டு வாங்கி சாப்பிடாம போனா அது மனசாட்சிக்கு துரோகம் பண்ற மாதிரி. என்ன சொல்லலாம்? அநியாயம். சூடா டீயை வாங்கி குடிச்சோமே இல்ல? சி வா வேமா ரெடி பண்றா பசிக்குதுடா. Yeah, put more that date syrup. இதுவரை நாங்க மெட்ரோல வந்ததே இல்ல. மெட்ரோக்கு எங்கிட்டு போனோம்? சரி ஓகே நான் வந்தது இல்ல. மெட்ரோக்கு எங்கிட்டு போகணும் கேட்டா எனக்கும் தெரியாது. வா போறவங்கள கேட்டுட்டே போலான்றாங்க. நாங்க அப்படியே கேட்டு போய் வீட்டு போய் சேர்றோம். நாங்க அப்படியே சைன் போர்டை பார்த்து போக வேண்டியதான். சமினா மெட்ரோ எங்க இருக்கு? நடக்க முடியல, வெக்கையா இருக்குது. முடியல, மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு சமினா. இருந்தாலும் சமினா கஷ்டமா. நடந்து பழகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இவ்வளவு வெக்கையா இருக்கும். ஒரு நாளைக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. டெய்லி நடந்து போயிட்டு மெட்ரோலயே ஒரு லைஃப் வாழ்றவங்களோட எப்படி இருக்கும்? என்ன சமினா? வெயிலேயே வேலை பார்க்குறவங்க எப்படி சொன்னாரு? கஷ்டமா இருக்கும்ல. லேபர்ஸ் இல்ல ரொம்ப கஷ்டம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல் பண்றான். அது இந்த வெயில் காலத்துல போய் நொந்து நொம்மா இங்க ஏசி வர மாதிரி இருக்குது கடைக்குள்ள இருந்து. சமினா
லிஃப்ட்டுக்குள்ள ஏசி இருக்குமா? நல்லா முடியல. அப்பா நல்லா கூலா இருக்கிறப்பா. தயவு செய்து டோரை க்ளோஸ் பண்ணிருங்க அப்படியே. அம்மா நல்லா இருக்கு. துபாயை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான டிராஃபிக், ரோடு ஃபுல்லானா அவ்வளோ பேர் ஈக்குவலாக மெட்ரோ யூஸ் பண்ணுவாங்க. பேச்சுலர்ஸு, ஈவன் ஃபேமிலிஸ் கூட ஒர்க் முடிச்சுட்டு வர்றவங்க எல்லாம் நியர்பை மெட்ரோவில் தான் யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ பேர் வராங்க பாருங்களேன். இதெல்லாம் கொஞ்சம் பயங்கர க்ரௌடாக இருக்கும். பஸ்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் மெட்ரோக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரே கார்டு தான், பத்திரமா வச்சுக்கணும். இப்போ நம்ம எங்கே போகணும்? எத்தஸ்லாட் போகணுமா? முன்னாடி ஸ்டேஷன் அல்கிசஸ். அல்நாதாவா? அல்கிசஸா. ஓகே. பல வருடங்கள் பிறகு மெட்ரோவில் பயணம் பண்ண போகிறேன். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. என்ன சமைனா அழகா இருக்கு. இப்போ நல்லா இருக்கும். அந்த ட்ரெயின் டைம்ல இருக்கும்போது ஒரு கூட்டம் வரும் பாருங்க, உட்கார முடியாத அளவுக்கு. இப்போ பாருங்க எவ்வளோ அமைதியாக அழகா இருக்குண்ணே. உள்ள க்ரௌடை பார்த்தீங்கன்னா அடைச்சு போயிருக்காங்க. இதே வந்து வீக் டேஸாக இருந்தால் இன்னும் அடைச்சிருக்கும். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை ஆக்சுவலாக, அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ட்ரெயின் வந்து கரெக்டாக இன்னும் 2 minutes வரும் போட்டிருக்காங்க. இது ஒன்லி லேடிஸ் தான். அப்போ நான் சொன்னேன் எங்கே போய் நின்றுக்கலாம் சொன்னேன். அது சமையலா சொல்கிறாங்க இங்கே தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும்ல அப்படின்றாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக 1 minute இங்கே பார்ப்போம். கரெக்டாக வந்துருச்சுப்பா. ஆமாம் சமையலா லேடிஸ் சைடு க்ரௌடாக தான் இருக்குது இல்லை? வீக் டைம்ல செம்மையா இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பஸ் கார்டு மெட்ரோ கார்டு இது எல்லாமே ஒன்று தான். ஆனால் இது பின்னாடி யாராவது செக் பண்ணிட்டே நமக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் என்னைக்காவது செக் பண்ணி நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா சக்கையாக மாட்டிப்போம். ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா பஞ்ச் பண்ணாமல் வெளியே போக முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் சிங்கிள் கார்டு நீங்கள் கேரி பண்ணணும். துபாய்க்கு டூரிஸ்டாக வரீங்க அப்படின்னா டாக்ஸி யூஸ் பண்ணுறதை விட மெட்ரோ யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு. துபாய்க்கு எப்பவுமே 2 முகம் இருக்குங்க. ஒன்று வந்து லக்ஸரி, இன்னொன்று வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. துபாயில் இல்லை, உலகத்தில் எல்லா சைடும் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. இந்த துபாயில் மட்டும் எவ்வளோ லேடிஸ் வந்து டெய்லி பேசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு வராங்கன்னா நீங்க யோசிக்கவே முடியாது. அவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க. இந்தியாவில் ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லாம இங்க சிங்கிள் மதரா வந்து பிள்ளைங்களை படிக்கிறதுக்காக ஏகப்பட்ட உமன்ஸ் இங்க வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க. பாக்குறதுக்கே அவ்வளோ பாவமா இருக்கும். இங்க இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அனுப்புற காசை பார்த்து செலவு பண்ணுங்க. இது லேடிஸ்க்காக மட்டும் சொல்லல, இது ஜென்ஸும் இதே அளவு ஈக்குவலா இதை விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆக்சுவலா இங்க பில்டிங்ல ஒர்க் பண்ற எல்லா லேபர்ஸுமே வந்து ஜென்ஸ் தான். அப்ப இந்த வெயில்ல அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க குடும்பத்துக்காக பணம் அனுப்புறாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நீங்க எல்லாம் செலவு பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாள் நான் கார்லேயே போயிட்டு ஒரு நாள் நடந்து அந்த நைஃப் சூக் போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த வெயிலில் என்னால் வந்து தாங்கவே முடியல அப்படின்னா டே பை டே அங்கேயே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது என்னால் யோசிச்சே பார்க்க முடியல. உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒர்க் பண்ணுற அண்ணன், அப்பா, தம்பி, ஹஸ்பண்ட் இப்படி யாராக வேணா இருக்கட்டும், பயங்கரமாக இங்கே கஷ்டப்படுறாங்கன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம விளாக் எப்போவுமே சோகமாக முடியாது, எப்போவுமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருங்க. கடைசி முடி பார்த்தா அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய பேர் இந்த இடத்துக்கு ஆல்ரெடி நிறைய டைம் போயிட்டு இருந்த வீடியோவாக இருக்கும். பார்க்காதவங்களுக்கு இது புதுசாக இருக்கும். கரெக்டாக இன்னொரு ஒரு நல்ல வீடியோலாம் மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஊருக்கு போயிட்டு சேஃபாக அவங்களோட வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஊர்லேருந்து கொண்டு போகிற சாமான எல்லாத்தையும் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருந்துட்டு அப்புறம் அங்கே நல்லா நமக்கு உருட்டி கொடுப்பாங்க, பாம்பாக போடுவாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. 2 மாதம் போனீங்கல்ல, அதெல்லாம் வந்து இங்கே செமிக்கணும். தெரியல எதை பற்றி சொல்லுவேன் உங்களுக்கு. சரியா? என்ன சமீனா, நமக்குன்னு வச்சு உருட்டி போடுவாங்க. சரியா? அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. எல்லா ரிலேஷன்ஸும் கொடுப்பாங்க. சரியா? அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. இங்கே நம்ம வந்து பேசி சமாதானமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு கொட்டி தீர்த்துக்கலாம். ஓகே, சரி, எல்லோரும் வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு வாங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கடைசி முடி வீடியோ பார்த்து அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. பாய். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா.